சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா நம்மளோட சேனல்ல ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா, நான் வந்து என்னோட மளிகை கடைக்கு ஒரு 3 பொருள மட்டும் தனிப்பட்ட முறையில ஃபுல் குவான்டிட்டியாவே வாங்குவேன். உதாரணத்துக்கு இப்ப இந்த தக்காளி எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு கிரேட் அப்படியே தான் வாங்குவேன். அதே மாரி உருளைக்கிழங்கும், ஆனியன் இது 2மே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மூட்டையா தான் எடுப்பேன். ஏன்னா, அப்பதான் நமக்கு அதில கிடைக்கிற லாபங்கிறது பாதிக்கு பாதி ரொம்ப நல்லாவே கிடைக்கும். இது மட்டும் இல்லாம அப்படி எடுத்தா தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிசினஸ் வேல்யூவும் அதிகமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப சாதாரண ஒரு பொருள் இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த தக்காளியவே எடுத்துக்கலாமே. இதே பார்த்தீங்கன்னா 2 கிரேட்ல பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த பக்கம் இன்னமும் தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. எப்பவுமே வந்து நம்ம வாங்க போற இடத்துல 3 விதமான கிரேடு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வைஸ் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நீங்க பார்க்குற இந்த மொத லைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரேடே பார்த்தீங்கன்னா ரூ. 200 தான். அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 250. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற இன்னொரு கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 300. எல்லாத்துலயுமே ரூ. 50, 50 ஏறி இருக்கும். ஏன் இந்த விலை மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த ரூ. 200 இருக்கிற தக்காளியோட கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா, குவான்டிட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா சிறிய சைஸ்ல இருக்கும். நம்ம மேக்ஸிமம் கடைகள்ல பார்க்குற விற்பனைக்கு இருக்கிற தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா அதுதான். ஒரு சில கடைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 250 இருக்கிற ஒரு ஆவரேஜான நல்ல மீடியம் சைஸ்ல இருக்கிற அந்த தக்காளிய வாங்குவாங்க. மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி கடைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அங்கெல்லாம் வர்ற எல்லாருமே பைசா பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பணம் அதிகமா வச்சிருக்கிறவைங்க, பெரிய பணக்காரங்க தான் வருவாங்க. ஸோ அவிங்கள வந்து கஸ்டமரா வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னா, அந்த மாரி சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறவைங்க, இப்ப இந்த ரூ. 300 இருக்கிற அந்த கிரேட தான் எடுப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த ரூ. 200 கிரேடு வச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த விளக்கத்த கேட்டதுக்கப்புறம், இதில எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட பிசினஸ்ல, என்னோட மளிகை கடையில எனக்கு எந்த அளவுக்கு இதில லாபம் கிடைச்சது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல மாறும். ஒவ்வொரு பிசினஸ் மெத்தேட்லயும் இதில கிடைக்கிற லாபங்கள் மாறும். அதே மாரி இப்ப நீங்க பார்க்குற இந்த இடத்துலயே கூட பிசினஸ்ங்கிறது டோட்டலா மாறும். ஏன்னா வண்டியில இருக்கும்போது ஒரு வேல, கீழ இறக்கும்போது ஒரு வேல, இப்ப இந்த இடத்துல அடுக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு வேல, இத வந்து மறுபடியும் வேற வண்டிக்கு மாத்தும்போது ஒரு வேல, அந்த வண்டியிலிருந்து கீழ இறக்கும்போது ஒரு வேல, கடைசியா கஸ்டமர் கிட்ட போகும்போது அதுல ஒரு வேல. இந்த மாரி ஒவ்வொரு இடத்திலயுமே ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வேல இருக்கு. இத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க வேண்டாம். ஏன்னா இத பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அதுல தான் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கு? எப்படி இருக்கு? எந்தெந்த இடத்துல அதாவது தொட்டதுக்கெல்லாம் பணம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி தொட்ட இடத்துக்கெல்லாம் ஒரு ரூவா லாபம் வச்சு தான் எல்லா இடத்துலயுமே மாறுது. அந்த அளவுக்கு வந்து பிசினஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிசினஸ் தான் இந்த ஒரு பொருள். இந்த ஒரு பொருள் மட்டும் இல்லைங்க. எல்லா பொருளுக்குமே அதிகமா இப்படி தான் இருக்கு. ஆனா, தனிப்பட்ட முறையில எடுத்து பண்றதுக்கு ஒரு மிக முக்கியமான குறிப்பிட்ட ஒரு சில பொருள்கள் அப்படின்னா, இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், அதுக்கப்புறம் இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த தக்காளி. சரி என்னோட கடையில நான் ஃபாலோ பண்ண ஒரு மெத்தேட சொல்றேன். இப்ப நீங்க பார்க்குற இந்த கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 200 கிரேடு தான். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கிரேடு தான் எடுப்பேன். என்னோட மளிகை கடைக்கு ஒரு கிரேடுங்கிறது தினமும் சேல் பண்ற ஒரு மீடியமான ஒரு பட்ஜெட்டுக்கான ஒரு பொருள் எனக்கு. அப்ப ரூ. 200 நான் போட்டு வாங்குறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கிலோவுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 8 ரூ. 9 தான் வரும். ஏன்னா, இதுல குறைந்தபட்சம் ஒரு 25 கிலோலேருந்து அதிகபட்சமா 28 கிலோ, சில சமயங்கள்ல வந்து 30 கிலோ கூட வரும். அப்ப நான் ஆவரேஜ் 25 கிலோ நான் வச்சு கணக்கு சொல்றேன். அப்ப எனக்கு ஒரு கிலோவுக்கே பார்த்தீங்கன்னா, ரூ. 8 இல்லைன்னா ரூ. 9 அப்படிங்கிற கணக்குல தான் இன்வெஸ்ட்மென்ட்டே வருது. இத நான் வந்து எடுத்துட்டு போயி, என்னோட கடையில நான் சேல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிலோ வந்து நான் ரூ. 20க்கு விப்பேன். என்னடா ரூ. 8 வாங்கி ரூ. 20 விக்கிறியா? அப்போ உனக்கு டபுள் மடங்கு லாபமா? அப்ப மக்கள ஏமாத்துறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறீங்களா? கிடையாது. ஏன்னா, இந்த கிரேட் நான் அப்படியே வாங்கிட்டு போயிட்டு, ஃபுல்லா அப்படியே நான் சேல் பண்ண முடியாது. இதிலிருந்து ஒரு சில கழிச்சல்கள் தேவையில்லாதத நான் கழிக்கிற மாரி இருக்கும். அது எப்படின்னா, சில தக்காளிகள் நசுங்கி இருக்கும், சில தக்காளிகள் அழுகி போன மாரி இருக்கும், சில தக்காளிகள் ரொம்ப ஓவரா பழுத்ததுனால, ரொம்ப கசங்கி போன மாரி, அத தொடும்போது தண்ணி மாரி இருக்கும். அப்ப அந்த மாரி இதெல்லாம் வந்து நான் செக்ரிகேட் பண்ணணும். அது எந்த கழிச்சல் எல்லாத்தையுமே நான் கழிச்சுட்டு பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு நான் 25 கிலோ கிரேட் வாங்குறேன் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் ஒரு 2 கிலோ, 3 கிலோ அப்படிங்கிறது கழிச்சல் வேஸ்டேஜ் தனியா போயிரும்.
அப்ப மீதி இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜா ஒரு 20 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு விக்கும்போது, அந்த 20 கிலோவ தான் நான் சேல் பண்ணி ஆகணும். அப்ப எனக்கு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரூ. 20 வச்சா தான் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனா இருக்கும். அப்பதான் எனக்கு இதிலிருந்து ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். இதில இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கடைக்கு வர எல்லாருமே 1 கிலோன்னா கரெக்ட்டா 1 கிலோ இந்த 1000 கிராம் மட்டும் போட்டா கண்டிப்பா போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம், 100 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டா தான், இதில வந்து மக்களுக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆகும். இதுலயும் ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா, ஒரு கஸ்டமருக்கு 100 கிராம் எக்ஸ்ட்ரா போடும்போது, அப்ப 10 பேருக்கு போட்டாலே 1 கிலோ வேஸ்டேஜ் தனியாவே இதுலயே நமக்கு லாஸ் ஆயிடுது. அப்ப நமக்கு இதனோட இன்வெஸ்ட்மென்ட்டும் நம்ம எதுல எடுக்கணும்? இதோட லாபத்தையும் நம்ம எதுல எடுக்கணும்? இதுல வர்ற நஷ்டத்தையும் நம்ம எதுல ஈடுகட்டணும்? அப்ப இந்த மாரி ஒரு விலைக்கு வித்தா மட்டும் தான் நமக்கு இதிலிருந்து ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். நமக்கு ஆகக்கூடிய அந்த நஷ்டத்தையும் தவிர்க்க முடியும். இல்ல எனக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியா இருக்கு. அதே மாரி இந்த மாரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னா, கேரண்டியா எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு பொருள் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் ரூ. 200 இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன் அப்படின்னா, இத மினிமமா ரூ. 400 அப்படியே டபுளாவே விப்பேன் நானு. ஆனா, இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இத நான் ரூ. 500 கூட விப்பேன். ரூ. 200 ரூ. 300 லாபத்த கூட நான் எடுப்பேன். இதே வந்து கேரண்டியே ரூ. 200ங்கிறத நான் ஃபிக்ஸ்டா வச்சுப்பேன். இப்ப ரூ. 300ங்கிறதையும் வந்து மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன். இத வந்து ரூ. 350 ரூ. 400 வரைக்கும் கூட மேக்ஸிமம் நான் புஷ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, ஆளுக்கு தகுந்த மாரியே நம்ம பிசினஸ் பண்ணணும். ஏழ்மையான குடும்பம், பல பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவைங்களுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம், 200 கிராம், 1/4 கிலோ அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவே போடுவேன். சில பொருள்கள் என்கிட்ட டேமேஜா இருக்கு, பொருள் நல்லா இருக்கு அப்படின்னா, அத வந்து நான் சும்மாவே குடுப்பேன். அப்படிங்கும்போது அவைங்களுக்கு வந்து தக்காளி நான் விலைக்கெல்லாம் விக்கவே மாட்டேன். இந்த மாரி நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிற ஒரு சில இத வந்து நான் சும்மாவே குடுத்துருவேன். அப்படிங்கும்போது அவைங்களுக்கு தக்காளி வாங்குற காசு மிச்சம். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அத ஈடுகட்டுறதுக்கு ரூ. 20க்கு விக்கிற அந்த தக்காளிய பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் பணம் பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைக்கிற அந்த நபர்களுக்கு நான் ரூ. 30க்கு கூட நான் விப்பேன். ஏன்னா, அப்பதான் இத வந்து நான் அதில பிடிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு நார்மலான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் மட்டும் ஃபாலோ பண்ணலைங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் எல்லா கடைகள்லயுமே ஃபாலோ பண்றாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, காமனாவே எல்லாருக்குமே வந்து ஒரு விலைய போட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நானும் மேக்ஸிமம் அந்த மாரி தான் பண்ணுவேன். ஆனா சில சமயங்கள்ல மட்டும் சில நபர்களுக்கு மட்டும் நான் அந்த மாரி முன்ன பின்ன ஏத்தி இறக்கம் பண்ணுவேன். ஏன்னா என்னோட கடைகள்ல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாதிக்கு பாதி எனக்கு லாபம் கிடைச்சாலும் கூட, எப்படி இருந்தாலும் எனக்கு அதுல வேஸ்டேஜ்ங்கிறது கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. அப்ப நான் அத என்ன பண்ணுவேன், மிச்சம் ஆகுறத வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாரி கொஞ்சம் வாடுன, கொஞ்சம் அடிபட்டிருக்கிற, இந்த மாரி இருக்கிற மத்த காய்கறிகளையோ, இல்ல தக்காளியோ எதுவா இருந்தாலும் கூட, நான் இந்த மாரி நெறையா கஷ்டப்படுற குடும்பங்கள்ல சேர்ந்தவைங்க வந்தாங்க அப்படின்னா, நான் சும்மாவே குடுத்துருவேன். அது எல்லாத்தையுமே ஈடுகட்டணும் அப்படின்னா, எனக்கு சிலர்கிட்ட வந்து முன்ன பின்ன ஏத்தி இறக்க தான் செய்யணும். இதுல வந்து எனக்கு என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒருத்தர்கிட்ட அதிகப்படியா வந்து காசு இப்ப ரூ. 30 விக்கிறது ரூ. 35க்கு நான் அவருக்கு வித்து ரூ. 5 எக்ஸ்ட்ரா வாங்குறேன் அப்படின்னா, அந்த ரூ. 5க்கு தேவையான பொருள தான் நான் இன்னொருத்தருக்கு குடுத்துருக்கேன். அப்ப இந்த குடும்பத்தை சார்ந்தவைங்க நல்லா இருக்காங்க. அவைங்களுக்கு அது மூலியமா வந்து ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னா, அந்த ஆதாயத்தோட பலன் யாருக்கு போகுது அப்படின்னா, எனக்கு போகாது. அந்த ரூ. 5 இவைங்களுக்காக வந்து குடுத்தாங்க பார்த்தீங்களா? பணம் பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அவைங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஆதாயம் போகும். ஒரு வகையில அதுக்கு நான் வந்து ஒரு மீடியேட்டரா இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நேர்மையா போயிட்டு இந்த மாரி உதவி பண்ணுங்கன்னா யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. அப்ப இருக்கிறவங்க கிட்ட மறைமுகமா வாங்கி, இல்லாதவங்களுக்கு நம்ம இந்த மாரி தான் குடுக்குற மாரி இருக்கும். இது வந்து என்னோட கடையில, என்னோட தொழில்ல நான் பண்ணுன ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இத வந்து யாருமே தவறாக எடுத்துக்க வேண்டாம். இது வந்து என்னோட மனநிலைக்கு நான் என்னோட திருப்திக்கு நான் பண்றேன். அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இத பத்தின கருத்து எதுவா இருந்தாலும், இந்த தொழில பத்தி தெளிவா எக்ஸ்ப்ளைன் வேணும் உங்களுக்கு நினைச்சீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா, இதுல வந்து ஆரம்பத்துல நான் சொன்ன மாரி தொட்டதுக்கெல்லாம் வந்து ரூ. 1 லாபம் வச்சாலும் கூட மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு எக்கச்சக்க லாபம் இதுல குமிஞ்சு கிடக்கு. அத பத்தி தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு நெறையா இருக்கு. அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.